முத்துசிவம் நர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். தற்போது டிட்டுவா புயல் சின்னம் நேற்று நேற்று இரவு 11:30 மணி முதல் இன்று அதிகாலை 2:30 மணி வரை கல்பாக்கம் முதல் புதுவை இடையே கரையை கடந்து தற்போது திருவண்ணாமலையில் நீடித்து வருகிறது. அதாவது தற்போது அது ஒரு சுழற்சியாக வெப்பச்சலனமாக நீடித்து வருகிறது. அதாவது கடந்த 3 தினங்களாகவே இது ஒரு வெப்பச்சலனத்தின் காரணமாக அதிகமான மழையை ஏற்படுத்தியது. இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில தற்போது ஒட்டுமொத்தமாக வடகடலோரம் வட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண சுற்று மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று சென்னையில 28 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவா இருக்கிறதாக குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கு சென்னையில அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் வரை வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில இடங்களில் 15, 16 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல பதிவான மழை அளவுகளும் சென்னையில பதிவான மழை அளவுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னையை பொறுத்தவரையில் எப்பயுமே அதிகமாக தான் வரும். நம்ம மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது சென்னையில வரக்கூடிய மழை அளவுகள் மட்டும் தனித்துவமாகவே அதிகமாகவே இடம்பெறும். இதற்கு காரணம் என்னன்னா, சென்னையில கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவுக்குன்னு 20 மலைமானி இருக்கு. ஒரு சென்னையே சின்ன பரப்பளவு தான். அந்த சென்னையில சின்ன பரப்பளவுலயே இப்போ உதாரணத்துக்கு வேளச்சேரியில ஒரு 20 மலைமானி, இப்ப உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கத்துல ஒரு 20 மலைமானி, இப்ப மணலியில ஒரு 20 மலைமானி, இப்படி அந்தந்த ஏரியாவுக்கு ஜோனுக்குன்னு தனித்தனியா ஒவ்வொரு இடத்துக்கும் கிட்டத்தட்ட 20 மலைமானிகளுக்கு மேல இருக்கு. சென்னை ஃபுல்லாவே டோட்டலி 250 மலைமானி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 250 மலைமானிகள்ல 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய மலைமானில 7 சென்டிமீட்டர் நேற்று பதிவாயிருக்கிறது. அதற்கு 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைமானில நேற்று 17 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. 2த்துக்கும் பார்க்கும்போது இங்க 10 சென்டிமீட்டர் கூட இருக்கு. எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டர்ல எப்படி 2 இடத்துல கூட வரும்? ஸோ சில இடங்கள்ல அப்படிதான் வந்திருக்குது. நேற்று எடுக்கப்பட்ட அளவுகள்ல அப்படிதான் மழை அளவுகள குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் என்னுடைய டேட்டாவுல அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாம நான் குரூப்ல போடக்கூடாதுன்றதுனால, நான் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ இது இருக்கட்டும். தற்போது இந்த நிகழ்வை பொறுத்தவரையில திருவண்ணாமலை மாவட்டத்துல நிலவி வரக்கூடிய இந்த சிஸ்டத்தின் காரணமாக இன்று வரும் மணி நேரங்களில் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தெற்காந்திரா மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை இருக்கும். சென்னையிலும் இன்று மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும். இன்னைக்கு மாலை வரைக்கும் சென்னையில சில இடங்களில் விட்டு 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 மழை இருக்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இன்றைக்கு மழை இருக்கும். சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் இன்றைக்கு மழை இருக்கும். மைசூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கர்நாடக இடையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. சேலம், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தின் உள் தமிழக மாவட்டங்கள்ல மதுரை, விருதுநகர், திருச்சி மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இன்னைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேலும் தமிழ்நாட்டுல இன்றைக்கு நாளை மறுநாள்ல இருந்து குமரிக்கடலில் புதிய சுழற்சி உருவாகி அதன் காரணமாக 4, 5, 6, 7 தேதிகள்ல தென் தமிழகத்தின் ஒட்டி இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மழை கிடைக்கும். குறிப்பா தென் கடலோர மாவட்டங்கள்ல 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு இடைவெளி இருக்கிறது. அதாவது வட இந்திய குளிரலை இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்தே தீவிரமாக இருக்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில வடக்கு இந்திய குளிரலை பொறுத்தவரையில, மேற்கத்திய இடையூறை பொறுத்தவரையில இன்று அல்லது நாளையிலிருந்து தீவிரமடைய தொடங்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களுமே அதிகாலையில பனிப்பொழிவு இருக்கும். முதல்ல நம்ம அந்த காலத்து முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கார்த்திகை தீபம் ஏற்றி விட்டாலே மழை நின்று விடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு இந்த ஆண்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. ஆனா அந்த 8ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை சாதாரண இடியுடன் கூடிய மழை, வெப்பசலன இடி மழை தான். அந்த 8ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவுக்கு சிஸ்டம் பெரும் மழைப்பொழிவுகளை இனிமே கொடுக்குமா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எம்ஜிஓட ஆக்டிவிட்டி படி நம்மளுக்கு டிசம்பர் இறுதியில தான் எம்ஜிஓவே ஃபேஸ் 2க்கே வருது அடுத்து. அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையில நம்ம இப்போதைக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சுழற்சிகளுக்கான வாய்ப்பு தான் குமரிக்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு மற்றும் மன்னார் வளைகுடா, தென்னிலங்கை பகுதியில காணப்படுகிறது. சாதாரண காற்று சுழற்சியின் காரணமாக பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வரக்கூடிய 15 தினங்களுக்கு. ஸோ இதுதான் தற்போதைய வானிலை அறிக்கை. வரும் இன்றிலிருந்து அடுத்த 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் டெல்டா, தென் தமிழக மாவட்டங்களில் அதிகரிக்கும். இன்றிலிருந்து தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்றும் நாளையும்
மத்திய உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கூடுதலாக இருக்கும். நாளை முதல் தென் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் மழை கூடுதலாக இருக்கும். இதுல டெல்டா வடகடலோர மாவட்டங்களிலும் வருகின்ற 8ஆம் தேதி வரைக்கும், இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு. மாலை இரவு நேரங்களில் கிழக்கு திசை காற்றின் மழையின் காரணமாக நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் அதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்துடன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.